Hello guys, welcome back to Jivish channel. நம்ம இன்னைக்கு ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, மினி வெண்ணிலா சாக்கோ கேக் எப்படி பண்றது அப்படினு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த கேக்கை பண்றதுக்கு ஓவன், பட்டர் இது எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அண்ட் இந்த கேக் வந்து இட்லி குக்கர் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க கேக் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ரவை 1 கப், சர்க்கரை 1/2 கப், பால் 3/4 கப், சாக்கோ பவுடர் 1/4 கப், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், ரீஃபைண்ட் ஆயில் 1/4 கப், வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், எக் 1. ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கிறேன். அதில் 1 கப் வந்து ரவை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/2 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு எக் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/4 கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3/4 கப் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா blend பண்ணி எடுத்துக்க போகிறேன். மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா திரும்ப மிக்சியில் வந்து blend பண்ணி எடுத்துக்க போகிறேன். 1 நிமிஷம் blend பண்ணால் போதும். நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து அப்படியே விட்டுடலாம். ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 2 பவுலில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 2 பவுல்லையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் ஒரு பவுலில் வந்து சாக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சாக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் வந்து சாக்கோ பவுடர் ஆட் பண்ணால் போதும். சாக்கோ பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப திக்காக உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு இட்லி பிளேட் எடுத்துக்கிறேன். அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போது அந்த மிக்சரை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சாக்கோ அந்த மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட் நான் அந்த சாக்கோ மிக்சர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலரில் இருக்க அந்த மிக்சர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லேயர் லேயராக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இதுலேயும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
பாருங்கள் எல்லா இட்லியும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு ஸ்டிக் எடுத்து ஒரு ஃப்ளார் ஷேப்பில் வந்து டிசைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். பாருங்கள் எல்லாத்தையும் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இட்லி வெஸ்ட்டில் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு 25 to 30 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகணும். மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடுறேன். டுவெண்ட்டி 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. நல்லா புஸ் புஸ்ன்னு வந்திருக்கு. மினி வெண்ணிலா சாக்கோ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா பஃபியாக வந்திருக்கு. சாஃப்டாகவும் இருக்குது. நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் உள்ளே எப்படி வந்திருக்குன்னு. அந்த சாக்கோ கலரும் அந்த ஒயிட்டும் வந்து லேயராக அழகாக வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிவிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோடு உங்களை பார்க்குறேன். Until then, bye bye from Ilakya. Thank you.